போக்சோ வழக்கில் இளைஞருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அமர்வு நீதிமன்றத்தில் பரபரப்பு தீர்ப்பு அளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் கொச்சியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கவியரசன். இவர் 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த பள்ளியில் படிக்கும் 12 வயது சிறுமியிடம் பழகி பாலியல் தொல்லை கொடுத்து திருமணம் செய்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் போக்சோ மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கவியரசனை கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கு மயிலாடுதுறை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. விசாரணை நிறைவடைந்த நிலையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கவியரசனுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 1000 ரூபாய் அபராதம் விதித்து மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி தீர்ப்பளித்தார். அபராத தொகையை கட்ட தவறினால் மேலும் 3 மாத சிறை தண்டனை விதித்து தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் அரசு சார்பில் வழக்கறிஞர் ராமசேயோன் ஆஜரானார். மெயின் ரோடை சேர்ந்த கவியரசன் என்பவர் அந்த ஊரில் வசிக்கும் மணல்மேடு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் 7ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியை கடந்த 5/12/2021 அன்று இரவு 8 மணி அளவில் அவர் புதிதாக கட்டி வரும் வீட்டிற்கு அழைத்து சென்று சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி அவரிடம் பாலியல் பலாத்காரம் செய்து பல முறை உடலுறவு கொண்டு அவர் கழுத்தில் ஒரு மஞ்சள் கயிறுடன் ஒரு தாலியை கட்டி திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்து அவரிடம் கட்டாயமாக பாலியல் வன்முறை மேற்கொண்டார். அந்த சிறுமியின் பெற்றோர்கள் அதை கேள்விப்பட்டவுடன் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு அந்த புகாரின் மேல் அந்த மேற்படி கவியரசன் மீது குழந்தைகளுக்கு பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்கும் சட்டத்தின்படியும் குழந்தை திருமண தடை சட்டத்தின் கீழும் வழக்கு பதிவு செய்து வழக்கு விசாரணை மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து இறுதியாக இன்றைய தினம் மாவட்ட அமர்வு நீதிபதி அவர்கள் மேற்படி கவியரசனை குற்றவாளி என தீர்மானித்து குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் 2012 கீழ் பிரிவு 5 மற்றும் 6 கீழ் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும், 1000 ரூபாய் அபராதமும், கட்ட தவறினால் 3 மாத சிறை தண்டனையும், குழந்தைகள் திருமண சட்டத்தின் பிரிவு 9 கீழ் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும், 5000 ரூபாய் அபராதம் கட்ட தவறினால் 3 மாத கடுங்காவல் தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தார்.